வாழ்க்கை எதற்காக? நாம் ஏன் இந்த பூமியிலே இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? வாழ்க்கையின் அர்த்தத்தை அறிந்து வாழும் பொழுது வாழ்க்கை மிகவும் லகுவாகிவிடும். தேவையில்லாத காரியத்தில் நாம் சிக்கிக்கொள்ள மாட்டோம். வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய, மறுரூபப்படுத்தக்கூடிய ஒரு 40 நாள் பிரயாணத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். Praise the Lord. Day 18, 18வது அத்தியாயம். ஆண்டவருடைய கிருபையினால ஆல்மோஸ்ட் halfway நெருங்கி வருகிறோம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய தலைப்பு எக்ஸ்பீரியன்சிங் லைஃப் டுகெதர். வாழ்க்கையை நாம் மற்ற விசுவாசிகளோடு இணைந்து வாழுதல், கம்யூனிட்டி லிவிங். அதாவது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு வீட்டுக்குள்ள வாழ்றது கிடையாது. தனித்தனி வீடு நமக்கு இருக்கிறது. பட் லைஃப்பை ஒரு சீக்ரெட்டா, ரகசியமா, நம்முடைய காரியம் எதுவுமே யாருக்கும் தெரியாமல், நல்லது கெட்டது காரியங்கள் எதையுமே யார்ட்டையுமே ஓப்பனாக பேசாமல், மனம் திறந்து ஒரு பிரச்சனைனா பேசாமல், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற நல்ல காரியங்களை பகிர்ந்து கொள்ளாமல், ரொம்ப அந்த கன்னிங்காக, டீவியஸாக, ஒரு இருளான ஒரு சீக்ரெட்டிவ் லைஃப் வாழுகிறது ஆபத்து என்பதுதான் லார்ஜர் பாயிண்ட். எக்ஸ்பீரியன்சிங் லைஃப் டுகெதர், த விஸ்டம் ஆஃப் காட் in placing us in a community. ஒரு சமுதாய வாழ்விலே தேவன் மனிதனை வைப்பதற்கான அந்த ஞானத்தை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். வாழ்க்கையை தேவனுடைய குடும்பத்தாரோடு கூட நாம் மனம் திறந்த நிலையில உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு இடத்துல ஐ அண்டர்ஸ்டாண்ட். உங்களுடைய அப்ரிஹென்ஷன், உடனே நம்ம யார்கிட்டையும் ஓப்பனாக எதையும் பேச முடியல, அப்படிப்பட்ட காலத்தில் வாழுகிறோம். ஐ அண்டர்ஸ்டாண்ட். அதனால தான் ரியல் கம்யூனிட்டியை எப்படி கல்டிவேட் பண்ணுகிறது, எது ரியல் ஹெல்த்தி கம்யூனிட்டி, எது ஆரோக்கியமான ஒரு சமுதாயம் என்பதை நாம் இதில் பார்க்க போகிறோம். பட் நெக்ஸ்ட் சாப்டரில் கல்டிவேட்டிங் ஹெல்த்தி கம்யூனிட்டி என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். அதில் உங்கள் பங்கு என்ன என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளப் போகிறீர்கள். பட் இன்றைக்கு the fact that God wanted us to live in communities, அந்த ஃபேக்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவோம். ஒரு ஹெல்த்தி கம்யூனிட்டி இருக்கிறதுனால உண்டாகிற நன்மைகளை நம்ம பார்த்துருவோம். ஸோ let us dive into it. போன சாப்டரில் the need for a local church, ஒரு ஸ்தல சபை நமக்கு தேவை என்பதை நாம் உறுதிப்படுத்தினோம். இப்பொழுது அந்த ஒரு ஸ்மாலர் தேன் த லோக்கல் சர்ச், ஒரு 10 பேர் 15 பேர், ஒரு கேர் செல், ஒரு லைஃப் குரூப்பு, கனெக்ட் குரூப்பு, வாட் எவர் நேம் யூ வாண்ட் டு கிவ் ஃபார் தட், அ கம்யூனிட்டி ஆஃப் பிலீவர்ஸ் ஹூ ஆர் இன் அ ஒன் அனதர் ரிலேஷன்ஷிப், ட்ரூலி கேரிங் த வே கிரைஸ்ட் வுட் வாண்ட் அஸ் டு கேர். கிறிஸ்து எப்படி ஒருவரை ஒருவர் நாம் பராமரித்து அந்யோன்ய வாழ்விலே, புதிய ஏற்பாட்டிலே ஒருவருக்கொருவர் என்ற வார்த்தை பலமுறை வருகிறதே, அந்த வாழ்வை அனுபவிப்பது எப்படி என்பதை தான் நாம் பார்க்க போகிறோம். So let us look at it. Experiencing life together, வாழ்க்கையை ஒன்றாக இணைந்து வாழுதல் அல்லது அனுபவித்தல். கொலோசையர் 3:15. Each one of you is part of the body of Christ, and you were chosen to live together in peace. திருப்பி வாசிக்கிறேன். It's CEV version in English. Each one of you is part of the body of Christ,
and you were chosen to live together in peace. நீங்கள் தனித்தனியே கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அவயவங்களாயும் இசைந்து சமாதானமாக வாழவும் தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள். சங்கீதம் 133:1. How wonderful it is, how pleasant for God's people to live together in harmony. இதோ சகோதரர்கள், தேவனுடைய பிள்ளைகள் ஒருமித்து இசைந்து வாழ்வது எத்தனை அற்புதமாகவும் இன்பமானதாகவும் இருக்கின்றது. ஐக்கியத்தினாலே உண்டாகிற ஆசீர்வாதம், சங்கீதம் 33 ஐக்கியத்தினாலே உண்டாகிற அபிஷேகம், அது ஆரோனின் சிரசிலே வடிகிற தைலத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. அங்கே தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். There God commands his blessings. சங்கீதம் 133 நீங்கள் வாசிப்பீர்கள். Life is meant to be shared. வாழ்க்கை பகிர்ந்து கொள்ளப்படுவதற்கே. நாம் எல்லாரும் இணைந்து வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த அவருடைய விருப்பத்தை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை ஃபெல்லோஷிப் என்ற ஆங்கில வார்த்தையில சொல்லுகிறோம், அல்லது ஐக்கியம் என்ற வார்த்தையை சொல்லுகிறோம். ஆனால் இந்த ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை ஃபெல்லோஷிப்ங்கிற வார்த்தை பிப்ளிக்கல் மீனிங்ல இருந்து இன்றைக்கு அதிகமாக மாறிவிட்டது. கிரேக்க வார்த்தை கொய்னோனியா, தமிழுடைய அந்த நாட்கள்ல உள்ள வார்த்தை அந்யோன்யம். இன்றைக்கு நம்ம அந்யோன்யம் என்று நம்ம சொல்றது இல்ல, பைபிள்ல அந்த வார்த்தை இருக்கு. ஐக்கியம் என்று பொதுவாக சொல்றோம். ஃபெல்லோஷிப்னே இங்கிலீஷ்லயே சொல்லிடுறோம், தமிழ்ல கூட இல்லையா? பிப்ளிக்கல் மீனிங் ஃபெல்லோஷிப் வந்து ஆழமானது. அது unselfish loving, honest sharing, practical serving, sacrificial giving, sympathetic comforting. சுருங்க சொல்ல போனா all the New Testament one another passage. தமிழ்ல சொல்றேன், தன்னலமற்ற அன்பு, உண்மையான பகிர்ந்தளிப்பு, நடைமுறை சேவை, தியாகமான ஈகை, அனுதாபத்துடனான ஆறுதல் அளித்தல் மற்றும் ஒருவருக்கொருவர் என்ற வார்த்தைகளில் அடங்கி இருக்கிற புதிய ஏற்பாட்டில் உள்ள எல்லா அந்த லைஃப், அதுதான் கொய்னோனியா, அதுதான் அந்யோன்யம், அதுதான் பரஸ்பர உறவு, அதுதான் ஐக்கியம். It is experiencing the biblical godly life together, fulfilling God's purpose. தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறதற்கு தேவன் வைத்த ஐக்கியத்திலே இணைந்து இருந்து செயல்படுதல். ஆனால் இன்றைக்கு ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ஃபெலோஷிப் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஷுவல் ஷேரிங், சோஷியலைசிங், ஃபுட், ஃபன், இந்த வார்த்தைக்கு பயன்படுத்த ஆரம்பித்து விட்டோம். இல்லைன்னா where do you fellowship? சர்ச் பேரை சொல்லுவோம். அப்போ ஞாயிற்றுக்கிழமை எங்கே போற, அதுக்கு யூஸ் பண்ணுறோம். இல்லைன்னா கொஞ்சம் முடிஞ்ச பிறகு இருங்க, கொஞ்சம் ஃபெல்லோஷிப் பண்ணலாம் அப்படின்னா வாங்க நம்ம ரிஃப்ரெஷ்மெண்ட் ஒன்றா சாப்பிடலாம். அந்த அளவுக்கு இந்த மீனிங் வந்து இன்றைக்கு டைல்யூட் ஆகிவிட்டது. சில சர்ச்சஸ்ல நிறைய ஹால் இருக்கிறதுல ஃபெல்லோஷிப் ஹால் என்ற ஒரு ஹாலே இருக்கும். அப்படின்னா அங்கே சாப்பிட்ற இடம், டீ குடிக்கிற இடம், ரிலாக்ஸ் பண்ணுகிற இடம். ஸோ அதனால ஃபெல்லோஷிப்புங்கிற வார்த்தையை நம்ம ரியலாக டிஃபைன் பண்ணி ஆகணும். Real fellowship is so much more than just showing up at services or staying back for a tea snacks. Amen. Real fellowship, உண்மையான biblical ஐக்கியம் அனுபவிக்கணுங்கிறது தான் இந்த ஆத்தருடைய இந்த சாப்டர்ல அவர் கம்யூனிகேட் பண்ண விரும்புகிற காரியம். ஒரு ஸ்தல சபை தேவை என்ற காரியம் எவ்வளவு முக்கியமோ போன சாப்டர்ல பார்த்தோம். ஒரு ஸ்மால் குரூப்ல அங்கம் வகிக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். when it comes to fellowship, the size matters.
smaller the better. இந்த ஐக்கியம் என்று வரும் பொழுது அந்த சைஸ் முக்கியம். சிறிய அளவிலே இருக்கிறது நல்லது. நீங்க வர்ஷிப் கிரவுட்ல பண்ணலாம், ஆனா ஃபெல்லோஷிப் கிரவுட்ல பண்ண முடியாது. ஒரு குரூப்ல 10 பேருக்கு மேல போயிட்டா அதுல ஒரு 2 பேர் சைலண்ட் ஆயிடுவாங்க, அதுல 2 பேர் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ரியல் ஃபெல்லோஷிப் நம்பர் பெருக பெருக நமக்கு சாத்தியம் இல்லாமல் போய்விடுகிறது. இயேசு 12 பேரை மட்டும்தான் தெரிந்து கொண்டார். Jesus knew probably that was the maximum number to be able to have that fellowship in the real sense. ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுவது, பேசுவது, சம்பாஷிப்பது. பாருங்க, ஒரு 10 பேர் இருந்தா ஒருத்தர் 9 பேர்கிட்ட பேசலாம். அதே போல அவங்களும் பேசலாம் அல்லது நீங்க பேசலாம். அப்படி 10 பேர் இருக்கிற இடத்துல 90 கம்யூனிகேஷன் லைன் இருக்கும். There will be 90 communication lines if there are 10 people in a room. தொடர்பு, அந்த பாயிண்ட், கனெக்ஷன் பாயிண்ட். இப்போ ஃபோன் வச்சிருந்தா ஒருத்தர் 9 பேரை கால் பண்ணலாம். அது மாதிரி 9 பேரும் மற்றவர்களை 10 பேரும் ஆளுக்கு 9 பேரை கால் பண்ணலாம் இல்லையா? அப்ப 90 கம்யூனிகேஷன் லைன். உண்டாகிறது. 15 பேர் இருக்கிற இடத்துல 15 பேர் இருக்கிற இடத்துல 210 கம்யூனிகேஷன் லைன். இப்படி நமக்கு ஆட்கள் பெருக 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 உண்மையான அந்த ஐக்கியம், அந்த ஒருவருக்கொருவர் என்ற காரியம் சாத்தியமில்லாமல் போய்விடுகிறது. எப்படி ஒரு மனிதனுடைய சரீரத்தில் உள்ள அந்த செல்ஸ், அந்த அணுக்கள் இருக்கிறதே, அந்த ஒரு வார்த்தையை தான் செல் குரூப் என்ற காரியத்தை சொல்லுவதற்கான காரணம். எப்படி ஒரு மனித சரீரத்தில் உள்ள நிறைய செல்ஸ் இருக்கிறதோ, அதே போல சரீரமாகிய சபையில் இருக்கிற ஒரு குரூப், அதை செல் குரூப்ஸ் என்று நாம் சொல்லுகிறோம். ஸ்மால் குரூப், கேர் செல்ஸ், கனெக்ட் குரூப்ஸ், லைஃப் குரூப்ஸ், வாட் எவர் வி கால் இட். எவ்ரி கிறிஸ்டியன் மஸ்ட் அட்டெண்ட் a small group besides being part of a local church. ஒரு ஸ்தல சபையிலே அங்கம் வகிக்கிறதோடு கூட ஒரு சிறிய குழுவிலே உண்மையான கம்யூனிட்டி லைஃபை அனுபவிக்கணும். ஒருவருக்கொருவர் பந்தத்தில் வரணும். ஒரு 4 பேரை நீங்க கேர் பண்ணணும், ஒரு 4 பேர் உங்களை விசாரிக்கணும், உங்களுக்கு ஒன்றுனா 4 பேர் விசாரிக்கணும், ஜெபிக்கணும். உங்களுக்கு ஒரு உணர்வுல பாதிப்பு வந்தா உங்களை வந்து தாங்குவதற்கு ஆட்கள் தேவை, கேர் பண்ணுவதற்கு ஆட்கள் தேவை. லைக்வைஸ் யூ ஷுட் பி அவைலபிள். இங்கதான் ரியல் கம்யூனிட்டி, இங்கதான் உண்மையான அந்யோன்யம். அவர்கள் வீடுகள் தோறும் கூடினார்கள் என்று பைபிள் இருக்குது இல்லையா? அவர்கள் வீடுகள் தோறும் அப்பங்கள் பிட்டார்கள், வீடுகள் தோறும் ஐக்கியம் கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். ரியல் கம்யூனிட்டி டேக்ஸ் பிளேஸ் நாட் இன் த பிக் கேதரிங். அந்த பெரிய ஒரு சர்ச்சு வந்து ஒரு கப்பல் மாதிரி வைத்துக் கொள்ளுங்க, அதுல நிறைய லைஃப் போட்ஸ் இருக்கும். உண்மையான ஒரு ஆபத்து வரும் பொழுது அந்த லைஃப் போட்ஸ்ல தான் எல்லாரும் போயிடுவாங்க. கப்பலுக்கு ஒரு ஆபத்து வருது, ஏதாவது ஒரு ஆபத்து வருதுன்னா சேஃபா இருக்கிறதற்கு. இந்த இப்படி சிறு குழுக்கள் கூடுகிற குழுக்களுக்கு ஆண்டு ஒரு அருமையான வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இன்கிரெடிபிள் ப்ராமிஸ் ஃபார் திஸ் ஸ்மால் குரூப்ஸ். Where 2 or 3 gather in my name, I will be there. 2-3 பேர் நாமத்தினாலே கூடும் பொழுது நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன். மத்தேயு 18:20, மேத்யூ 18:20 2-3 பேர் நாமத்தினாலே கூடும்பொழுது இருப்பேன் என்று சொன்ன தேவன் அங்கே நான் இருப்பேன் என்று வாக்கு பண்ணினது ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல் ப்ராமிஸ் ஃபார் ஸ்மால் குரூப்ஸ்.
பட் ஆனால் எல்லா ஸ்மால் குரூப்ஸும் உண்மையான கம்யூனிட்டி பிப்ளிக்கல் கொய்னோனியாவை அனுபவிக்கிறதா என்று கேட்டால் இல்லை. தே ஆர் சம்டைம்ஸ் ஸ்டக் இன் சூப்பர்ஃபிஷியாலிட்டி. மேற்போங்கான ஒரு ப்ரோக்ராம் ஓரியன்டா, மெக்கானிக்ஸ் இருக்கும், டைனாமிக்ஸ் இருக்காது. சரியா அந்த ப்ரோக்ராம் எல்லாம் ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஆனா உண்மையா பரஸ்பர உறவு இருக்குதா, ஒருவருக்கொருவர் உறவு இருக்குதா என்ற கேள்வி கேட்டால் இல்லாமல் போகலாம். வாட் இஸ் த ரியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் ரியல் ஃபெலோஷிப் அண்ட் ஃபேக் ஃபெலோஷிப்? உண்மையான ஐக்கியத்திற்கும் மேற்போங்கான போலியான ஐக்கியம் என்று சொல்லி உண்மையா ஐக்கியம் இல்லாமல் இருக்கிற காரியத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஒரு 4 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இன் ரியல் ஃபெலோஷிப் வாட் யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையான ஐக்கியத்தில் நீங்கள் எதை அனுபவிக்கலாம்? நம்பர் 1, இன் ரியல் ஃபெலோஷிப் பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆத்தென்டிசிட்டி. உண்மையான ஐக்கியத்தில் மக்கள் உண்மையின் நிஜ ரூபத்தை அனுபவிக்கிறார்கள். மாய்மாலத்திற்கு இடம் இல்லை. திரை போட்டு உண்மைக்கு மாறாக ரிலிஜியஸ் கிளீஷேஸ், ரிலிஜியஸ் ஜார்கன்ஸ், மத சம்பந்தப்பட்ட வழக்கச் சொற்கள், அர்த்தமற்ற வெறும் வார்த்தை சொற்றொடர்கள். பிரதர் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபையினால உங்க ஜெபத்துல நல்லா இருக்கேன். நான் தான் உனக்கு ஜெபமே பண்ணலையே, எப்படி சொல்ற? புரியுதா நான் சொல்றது? அதாவது இந்த வழக்கமா சொல்லுகிற வார்த்தைகள், இந்தியா ஃபார் ஜீசஸ், ஜீசஸ் ஃபார் இந்தியா, பட் திஸ் ஃபெலோ டசன்ட் நோ வாட் டு டூ நெக்ஸ்ட் டே. இந்த மாதிரி ஸ்லோகன்ஸும் கிளீஷேஸும் ஜார்கன்ஸும் ரிலிஜியஸ் லாங்குவேஜஸும் மத சம்பந்தப்பட்டதான வார்த்தைகளும் அர்த்தமற்ற சொற்களும் கரிசனை இல்லாத மேற்போங்கான விசாரிப்புகளும் அது உண்மையான ஃபெலோஷிப் கிடையாது. இன் ரியல் ஃபெலோஷிப் பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆத்தென்டிசிட்டி. யாரும் குரல் மாற்றி பேசுவது கிடையாது. பிரதர், பிரைஸ் தி லார்ட், I am not very sure about all those things. I freak out when I hear such tones. உன்னுடைய நார்மல் டோன்ல பேசுறா. நான் பிரசங்கம் பண்ணும் போதே வேறொரு குரல்ல பேசுவது கிடையாது. I hate faking. நான் நேச்சுரலா பேசும்பொழுது எப்படி பேசுவனோ அதே குரல்ல தான் நான் பிரசங்கம் பண்ணும் பொழுதும் பேச விரும்புகிறேன். யாராவது பிரசங்கம் பண்ணும் பொழுது வேற மாதிரி குரல்ல, ஜெபம் பண்ணும் போது வேற மாதிரி குரல்ல பண்ணலே, ஐ ஃபீல் ஓஹோ திஸ் இஸ் நாட் ரியல். உண்மையான ஐக்கியத்தில் மக்கள் ரியலா இருப்பாங்க. ஹார்ட் டு ஹார்ட், சம்டைம்ஸ் கட் லெவல் ஷேரிங், genuine, real people with real issues of life, sharing their challenges. I like that. உண்மையான மக்கள் உண்மையான வாழ்க்கையின் உணர்வுகளையும் பிரச்சனைகளையும் சந்தோஷங்களையும் நன்மைகளையும் பயங்களையும் திகழ்களையும் சாதனைகளையும் எல்லாவற்றையும் ஓப்பனா ஷேர் பண்ணுகிற ஒரு இடம். இது கல்டிவேட் பண்ணணும். அதை நெக்ஸ்ட் சாப்டர்ல நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். பட் ரியல் ஃபெலோஷிப் people experience authenticity. மக்கள் தங்கள் வாழ்க்கையிலே நடக்கிற காரியங்களை, உணர்வுகளை பயமின்றி, ஒளிவு மறைவின்றி பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு இடம். They share their hurts, they share their feelings, they reveal their feelings, they confess their failures, they disclose their doubts, they admit their fears, they acknowledge their weakness and ask for help and prayer. That is real fellowship. உண்மையான ஐக்கியம்.
அவருடைய காயங்களை அவர்கள் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள், அவருடைய உணர்வுகளை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள், அவர்களுடைய தோல்விகளை அறிக்கையிடுகிறார்கள், அவருடைய சந்தேகங்களை மறைவின்றி வெளியிலே கேள்வியாக கேட்கிறார்கள், அவர்கள் பயத்தை ஒத்துக்கொள்ளுகிறார்கள், பலவீனத்தை அங்கீகரிக்கிறார்கள், இது என்னுடைய பலவீனம் என்று ஒத்துக்கொள்ளுகிறார்கள், உதவி செய்யும்படி ஜெபிக்கும்படி கேட்கிறார்கள். That is real authentic fellowship. எல்லாரும் அப்படி ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா tremendous bonding, tremendous trust will develop. Pretense, pretending, அதாவது உண்மையா அது இல்லை, ஆனா அப்படி வேற மாதிரி நடிப்பாங்க. நடிப்பு, நாடகம், டிராமா, politicking, superficial politeness, shallow conversation. அதாவது அந்த சம்பாஷணையில ஒரு ஆழம் இல்லை. அரசியல் பண்ணுகிறதும் இல்ல, உண்மையற்ற காரியங்களை இல்ல பேசுகிறதும், மக்கள் முகமுடிகளை அணிந்து கொள்வது வழக்கம். They put their guard up and don't disclose their real self. They pretend as if everything is rosy in their lives. இப்படிப்பட்ட ஆட்டிடியூடு, முகமுடி போட்டிருக்கிறது, தங்களுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ளாமல் மறைக்கிறது, எல்லாம் ஓகேன்னு மேலோட்டமா பேசுகிறது, இதெல்லாம் உண்மையான ஐக்கியத்திற்கு மரண அடி கொடுக்கிற காரியங்கள். 1 யோவான் 1 7-8 வசனங்களை பார்க்கலாம். Let us look at 1 John chapter 1 verse 7 and 8. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஒளியில் நடந்தால், டிரான்ஸ்பரண்டா இருந்தால் நாம் ஐக்கியமாய் இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போம், ஆனால் ஃபேக் பண்ணுவோம் என்றால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது, ஐக்கியம் நமக்குள் இராது. When you are in the light, the world thinks intimacy occurs in the dark. The Bible says true fellowship is in the light. இதுதான் முதலாவது காரியம். In real fellowship people experience authenticity. ஒரு வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்க, உண்மையான ஐக்கியம் authenticity. நிஜ ரூபத்தை மக்கள் மறைக்காமல், முகமுடி போடாமல் வெளிப்படுத்தி அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை அங்கு அனுபவிக்கிறார்கள் என்றால் அது நல்ல ஒரு ஐக்கியம். Darkness is used to hide our hurts, faults, fears, failures and flaws. அந்த இருள் சீக்ரெட்டிவா இருக்கிறது. ஆனால் ஒளி எல்லாவற்றையும் ஓப்பனா பேசுறது, ஐக்கியத்தை கொண்டு வரும். ஆனால் நம்ம அத்தன்டிக்கா இருக்கிறதற்கு துணிச்சல் வேணும், தாழ்மை வேணும். நம்முடைய காரியங்கள் எல்லாம் மனதார பேசுறதற்கு அஃப்கோர்ஸ் ட்ரஸ்ட் இருக்கணும். நமக்கு துணிச்சல் இருக்கணும், நமக்கு தாழ்மை இருக்கணும், அங்க இருக்கிற கூட்டத்தின் மேல நமக்கு ட்ரஸ்ட் இருக்கணும். என்னை ஏற்றுக்கொள்வார்களா, ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா, என்னை ரிஜெக்ட் பண்ணுவார்களா, நான் திருப்பி காயப்படுவேனா, இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். இந்த ரிஸ்கெல்லாம் எடுக்கணுமா? வெல், டு grow spiritually and to be emotionally healthy, you have to be honest. 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 1:9 தேவனிடத்தில் அறிக்கையிடுங்கன்னு இருக்குது. ஆனா யாக்கோபு 5:6 பாருங்க, ஜேம்ஸ் 5:6 பாருங்க. இதுல நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு
உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு confessing to other people. James 5:6 says that. 1 யோவான் 1:9 தேவனிடத்திலே அறிக்கையிடுங்கள்னு சொல்லுது. யாக்கோபு 5:6 சொல்லுகிறது, ஒருவருக்கொருவர் உங்கள் குற்றங்களை அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. authenticity முதல்ல. இரண்டாவது, நம்பர் 2, in real fellowship, உண்மையான ஐக்கியத்தில். இதெல்லாம் நம்ம இந்த கேர் செல், ஸ்மால் குரூப்பு, ஹோம் குரூப்பு, லைஃப் குரூப்பு, கனெக்ட் குரூப்பு, அந்த மாதிரி உள்ள குரூப்பை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். இன் ரியல் ஃபெலோஷிப் பீப்புள், நம்பர் 2, எக்ஸ்பீரியன்ஸ் மியூச்சுவாலிட்டி. முதலாவது, நிஜ ரூபத்தை அனுபவிக்கின்றார்கள், மாய்மாலத்தை அல்ல. இரண்டாவது, அங்கே கொடுக்கல் வாங்கல், அப்படின்னா பண விஷயம் இல்லை. அதாவது எனக்கு ஜெபம் வேணா நான் கேட்குறேன், அவங்க ஜெபம் வேணா என்கிட்ட கேட்குறாங்க. இட்ஸ் மியூச்சுவல், கிவ் அண்ட் டேக் ரிலேஷன்ஷிப். மியூச்சுவாலிட்டி இஸ் தி ஆர்ட் ஆஃப் கிவிங் அண்ட் ரிசீவிங். அது இருக்கணும், ஒருவருக்கொருவர் என்ற காரியம். இட் இஸ் டிபெண்டிங் ஆன் ஈச் அதர், ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழுகிறது. மியூச்சுவாலிட்டி இஸ் த ஹார்ட் ஆஃப் ஃபெலோஷிப். வர்ஷிப்ல வாட் இஸ் த ஹார்ட் ஆஃப் வர்ஷிப்னு பார்த்தோம்? சரண்டர் இல்லையா? முதல் நோக்கத்தில் த ஹார்ட் ஆஃப் வர்ஷிப் இஸ் சரண்டர். ஆராதனையின் இருதயம் அல்லது ஆராதனையின் உச்சக்கட்டம் என்னது? அர்ப்பணம், சமர்ப்பணம், ஒப்புக்கொடுத்தல் என்று பார்த்தோம். ஆனால் இங்க இந்த இரண்டாவது நோக்கத்தில் ஃபெலோஷிப் உடைய ஹார்ட் என்னன்னா மியூச்சுவாலிட்டி, ஒருவருக்கொருவர். 1 கொரிந்தியர் 12:25 சொல்லுகிறது, the way God designed our bodies is a model for understanding our lives together as a church. நம்ம சரீரத்தில் எல்லா அங்கமும் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறது போல அந்த உதாரணத்தை தான் ஆண்டவர் திருச்சபைக்கு கொடுத்திருக்கிறார். நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ ஆண்டவர் அழைக்கிறார். பில்டிங் ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஷிப்ஸ், sharing responsibilities, helping each other, ஒருவருக்கொருவர் உதவி செய்கிறது. நான் கேர்சலுக்கு போகும் பொழுது, நான் செல் லீடரா இருந்தா கூட அங்க போயிட்டு நான் அவர்களுக்கு ஊழியம் செய்யணுமேன்னு நான் பாரத்தோட போகக்கூடாது. நான் ரிலாக்ஸ்டா போகணும். ஐ வில் ஷேர் வாட் God has put in me, depending on the need there. அங்க இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து, அந்த தேவையை பொறுத்து, நான் என்னுடைய அங்க வந்திருக்கிற மக்களுக்கு என்ன தேவையோ ஐ வில் ரீச் அவுட். அதே போல எனக்கு ஒரு காரியம் இருந்தால் இன்றைக்கு நான் அவங்ககிட்ட ஜெபிக்க கேட்க போகிறேன், நான் இன்னைக்கு பலப்பட போகிறேன். என்னுடைய அந்த ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கிற அந்த குரூப்பு, they care for me, என்னை விசாரிக்கிறவர்கள் என்ற உணர்வு இருந்தால் எப்படி இருக்கும்? That is how carousel should be. Small group. Nobody is pressured to perform. Everybody comes to receive and give. As it develops, we function in the body life together. இணைந்து சரீர வாழ்வை அனுபவிப்போம், ஒருவருக்கொருவர் என்ற உறவிலே இருப்போம். இணைந்து இருக்கும்போது நம்ம எல்லாருடைய விசுவாசமும் பலப்படும். பரஸ்பர உறவின் மூலம் ஊக்கமளித்தல் உண்டாகும், கணக்கொப்புவித்தல் இருக்கும், சேவித்தல் இருக்கும், கனப்படுத்துதல் இருக்கும், ஒருவரை ஒருவர் ஆனர் பண்ணுகிற காரியங்கள் இருக்கும். பாருங்க, ரோமர் 14:19. ரோமர் 14:19. Romans 14 and verse 19. ரோமர் 14:19. ஆனபடியினால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி. கவனிச்சிங்களா? மியூச்சுவல் எடிஃபிகேஷன், அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாகத்தக்கவைகளையும் நாடக்கடவோம். சூப்பரான வசனம். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி, அந்யோன்ய பக்தி விருத்தி. யூ எடிஃபை மீ, ஐ எடிஃபை யூ. மியூச்சுவல் எடிஃபிகேஷன் உண்டாகத்தக்க விதத்திலே காரியங்களை நாம் ஏற்படுத்துவோம், நாடுவோம். ரோமர் 1 அதிகாரம். பவுல்
ரோமாபுரியில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிற நிருபம் பாருங்க, 10-12 வாசிக்கிறேன். ஐ வில் ரீட் ரோமன்ஸ் சாப்டர் 1 verse 10 to 12. 10-12 வாசிக்கிறேன். நீங்கள் ஸ்திரப்படுவதற்கு, பவுல் எழுதுகிறார், நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும், அதாவது நான் உங்களுக்கு சில காரியத்தை கொடுப்பதற்கு, நீங்கள் ஸ்திரப்படுவதற்கு சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும், உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோட கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கும். பார்த்தீங்களா? I am coming there to also receive. Paul is writing to the Romans. இங்க பாருங்க, உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினாலே உங்களோடு கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கும் உங்களை காண வாஞ்சையாய் இருக்கிறபடினால, எவ்விதத்தினாலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்திலே கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். I am longing for this mutual ministry. I want to give something and I long to receive something from you as well. ரோமர் 1:10-12 வாசித்தேன். பிரியமானவர்களே, நீங்கள் எல்லாருக்கும் உத்தரவாதி கிடையாது, ஆர் எல்லாருக்கும் நீங்க பொறுப்பு கிடையாது, ஆனா எல்லாருக்கும் உத்தரவாதி. You're not responsible for everyone, but you are available. யாருக்கு என்ன தேவைப்பட்டாலும் முழு உத்தரவாதம் எல்லாருக்கும் எடுக்க முடியாது. அனைவருக்கும் உத்தரவாதி, அனைவருக்கும் நம் பொறுப்பல்ல. ஆனால் எல்லாருக்கும் ஊழியம் செய்வதற்கு யாருக்கு தேவைப்பட்டாலும் ஐ அம் அவைலபிள் டு டச் லைவ்ஸ். ஆமென். முதலாவது, in real fellowship there is authenticity. இரண்டாவது, in real fellowship there is mutuality. ஒருவருக்கொருவர். Open up your heart to a small group of believers. ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு 2-3 நெட்வொர்க் ஆஃப் பிலீவர்ஸோட கனெக்டடா இருக்கிறது ரொம்ப ஆரோக்கியமானது. Every believer should have at least 2 or 3 support networks with godly people. ஆண்டவருடைய கிருபையினால எனக்கு அப்படி சில வட்டங்கள் உண்டு, சில ஐக்கியங்கள் உண்டு. I can pour out myself. என்ன நான் மனதார என்னுடைய காரியங்களை சொல்ல முடியும். நான் அங்கம் வைக்கிற குரூப்ஸ்ல என்னுடைய தேவைகளை நான் சொல்லுவேன், என்னுடைய பயங்களை, அச்சங்களை, என்னுடைய தடுமாற்றங்களை, தத்தளிப்புகளை நான் ஷேர் பண்ணுவேன். Because I need that. எனக்கு அது தேவை. நிஜ ரூபத்தோடு இருக்கிறவர்கள் பரஸ்பர பக்தி விருத்தியிலே அந்த மியூச்சுவல் எடிஃபிகேஷனுக்குரிய ஒரு குரூப். there is authenticity. Number 2, there is mutuality. மூன்றாவது, in real fellowship people experience sympathy. உண்மை ஐக்கியத்தில் மக்கள் அனுதாபத்துடனான ஆறுதலை அனுபவிக்கின்றார்கள். அதாவது யாராவது ஒருத்தங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னா அவங்க மனசு திறந்து கொட்டினாங்கன்னா உடனே அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக ஒரு குயிக் ஃபிக்ஸ் ஆன்சரு, ஒரு அட்வைஸ் மோட்ல போகக்கூடாது. அவர்கள் தேடுகிறதெல்லாம் என்னுடைய பிரச்சனையை கேட்கிறதற்கு யாரும் இல்லையே. They only want probably your shoulder to cry. They don't want your advice. நம்ம நிறைய பிரச்சனைகளுக்கு நம்ம என்ன பண்றோம், ஆன்சர் கொடுக்க ட்ரை பண்றோம். மக்கள் உங்களோட பிரச்சனையை கொட்டுறதுக்கு காரணம் அவர்கள் பேசுவதற்கு அவர்கள் all they need is a listening ear or a shoulder to cry or an arm to be put around. That's what they want. அநேக மக்கள், people are more hurt than you think. மக்கள் வாழ்க்கையில காயப்பட்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு உள்ள உலகம் பொல்லாத உலகம். எங்கு போனாலும் மக்கள் காயப்படக்கூடிய ஒரு ஆபத்தான ஒரு உலகம். உணர்வுகளிலே பாதிப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது மக்களுக்கு. அவர்கள் அதை காயத்தை ஆற்றுவதற்கு ஒரு இடம் இல்லை.
காயத்தை போக்குவதற்கு ஒரு இடம் இல்லை, ஒரு சேஃப் பிளேஸ் இல்லை. Sympathy is not giving advice or offering quick cosmetic help. Sympathy is entering in and sharing the pain of others. மற்றவர்களுடைய வேதனையை புரிந்து கொள்ளுகிறது. பிரச்சனையை அவங்க ஷேர் பண்ண உடனே அவங்க பதில் எதிர்பார்க்கல. யூ கேன் பி சைலண்ட். ஆனால் அவங்க சொன்னதெல்லாம் கேட்டீங்க தெரியுமா, அதுவே அவர்களுக்கு ஆறுதல். என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுற? நோ, உன் பிரச்சனை உனக்கு தான்மா தெரியும். எனக்கு நீ சொல்ற கேட்குறேன், எனக்கே கஷ்டமா இருக்கு நீ சொல்றது கேட்கும் போது. போதும். தட் இஸ் எனஃப். தட் இஸ் வாட் தே வாண்ட் டு ஹியர். நீ சொல்லும் போதே எனக்கு இவ்வளவு பாதிப்பா இருக்குதே, நீ அதை அனுபவிக்கிறிய, உனக்கு எப்படி இருக்கும் நினைச்சே பார்க்க முடியல. அவ்வளோ கஷ்டம் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தோள்ல அப்படி கையை போடுங்களேன். தே மைட் பிரேக் டவுன். நான் உன்ட பாதி கூட சொல்லலை, அதுக்கே இப்படி சொல்றியே. Let people open up a little. Open up a little. They want to ensure that it is a safe place. அது நல்ல ஒரு பாதுகாப்பான இடமான்னு பார்க்குறாங்க. கொலோசையர் 3ஆம் அதிகாரம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை. கொலோசியன்ஸ் 3:12-14. நல்லா கவனிங்க. ஆகையால் பவுல் எழுதுகிறார் கொலோசையில உள்ள கிறிஸ்தவர்களுக்கு, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும், நல்லா கவனிங்க, உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி. உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி. ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னித்து, இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் ஒருவரை ஒருவர் தாங்கி. சிம்பத்தி. ஆமென். இந்த அனுதாபத்துடனான ஒரு அணுகுமுறை, அவர்கள் அந்த உணர்வுகளை கொள்ளுகிறதுனாலே நீங்கள் அவர்களை நியாயம் தீர்க்கிறதில்லை. You are not judging them. You are understanding them. You are not advising them either. You are not judging them either. நீங்க அவர்களுக்கு ஒரு பரிகாரத்தையும் கொடுக்க வேண்டாம், அவர்களை நீங்கள் நியாயம் தீர்க்கவும் வேண்டாம். அவர்களை நீங்கள் புரிந்து கொள்ள ஆட்களை தேடுகிறார்கள். That is the place we want. எல்லா விசுவாசிகளுக்கும் அது தேவை. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று ஆண்டவர் சொன்ன பொழுது ஏன் சொன்னார்? இப்படிப்பட்ட இடங்கள் தேவை. authenticity எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவதற்கு, மியூச்சுவாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவதற்கு, சிம்பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவதற்கு இடங்கள் தேவை. நீங்க ஒருத்தருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டால் ஐக்கியம் வலுப்படும் அவர்களோடு. You try to understand the feeling of that person, the pain of that person, the joy of that person, the anxiety of the person, the fear of the person. அந்த நபருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள ட்ரை பண்ணுங்க. நீங்க ஐக்கியம் அவர்களோடு கூட உங்களுக்கு உண்டாகும். Once you understand the feeling of the person, you will begin to connect and you will have strong good fellowship. ஆமென். அருமையான ஜிபிஎஸ் ராபின்சன் அண்ணன் தன்னுடைய வாழ்க்கை துணை கிறிஸ்டினா அக்காவை இழந்தபோது
என்னன்னு தெரியல, அந்த ஓராண்டு காலம் எனக்கு அண்ணனை அடிக்கடி கால் பண்ணணுங்கிற ஒரு உணர்வு இருந்தது. அடிக்கடி நானே அண்ணனை கால் பண்ணுவேன். அண்ணன் சொல்லுவாங்க, என்னை விட உனக்கு வயசு கம்மி, நான் கடந்து போகிற பிரச்சனை உனக்கு அனுபவத்தின் மூலம் தெரியாது, ஆனா நீ எனக்கு கால் பண்றதும் என்னை விசாரிப்பதும் எனக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கிறது. என்னிடத்துல மட்டும் சொல்லவில்லை, அவர்கள் சொன்ன 2-3 பேரு என்னிடத்திலே சொன்னார்கள். அவர்களுடைய வேதனை, அவர்களுடைய காயங்கள், அவர்களுடைய அந்த ஆதங்கங்கள் அவர்கள் சொல்லும் பொழுது நான் ஆக்சுவலா ஒண்ணுமே நானே பதில் சொல்லுகிறது கிடையாது. பட் அண்ணே, நீங்க என்னத்தான் சொன்னாலும் எனக்கு உங்க பிரச்சனை புரியாதுனே, யாருக்குமே இது புரியாதுனே. பட் உங்களுக்கு எல்லாத்தையும் அக்கா கிட்டேயே பேசி பேசி பழகிட்டீங்க. ஊழியத்தில் எந்த காரியமா இருந்தாலும் இப்ப உங்களுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லை, அது மட்டும் எனக்கு தெரியுதுனே. ஏன்னா எல்லாவற்றையுமே நீங்க அக்கா கிட்ட ஷேர் பண்ற ஆளு, இப்ப ஷேர் பண்றதற்கு ஆள் இல்லை. என்னவோ தெரியலண்ணே, ஏதாவது கொட்டணும் போல இருந்துச்சுன்னா என்ன கால் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். கரெக்டா 1 வருஷம் 1 மாதம் அண்ணனுடைய அந்த வாழ்க்கை சம்பவத்திற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் அதே விதமான ஒரு சம்பவம் நடந்தது. இப்பொழுது அண்ணன் என்ன கால் பண்றாங்க, இந்த 1 வருஷம் ஆக போகுது, ஆல்மோஸ்ட் ஒரு 2 மாசம் போல ஆல்மோஸ்ட் டெய்லி கால் பண்ணாங்க. நைட்டு சாப்பிட்டியா, எப்படி இருக்கிற, பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, ஆல்மோஸ்ட் ஆன் அ டெய்லி பேசிஸ். தட் வாஸ் அ ஹியூஜ் கம்ஃபர்ட் எனக்கு. இப்பயும் ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆக போகுது, வாரத்திற்கு ஒரு 2-3 முறையாவது கால் பண்ணிடுவாங்க. இப்ப இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால எங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் கவனன்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிற ஒரு உணர்வை நான் அனுபவிக்கிறேன். அவருடைய பர்சனாலிட்டி, அவருடைய ஸ்டைல் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மீ. ப்ராபப்ளி we are not with the same conviction on many subject matters. நிறைய காரியத்தில் எங்களுக்கு 2 பேருக்கும் இருக்கிறதான அந்த கன்விக்ஷன்ஸ் கூட வேரியடாக கூட இருக்கலாம். அழைப்பு வேற, அபிஷேகம் வேற, கிருபாவரங்கள் வேற. ஆனா we have strong fellowship. Why? Because we share. நான் சொல்றது புரியுதா? ஆண்டவர் அப்படி எனக்கு சில covenant friends கொடுத்திருக்கிறாரு. That is what keeps me going in this difficult period. They are not people who try to give me solution, but they hear me out. உண்மையான நண்பர்களை உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இடம் இருந்துச்சுன்னா ரட்சிக்கப்படாதவர்கள் அடைக்கலம் புகுவார்கள். They will come. லைஃப் ஆகனியை ஷேர் பண்ணுகிற ஒரு இடம், சேஃப் பிளேஸ் இருக்கிறதா என்று உலகம் தேடுகிறது. சபை அதை ஆஃபர் பண்ண முடியும். விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல, வெளியிலே இருக்கிறதான காணாமல் போன ஆடுகளுக்கும். ஒரு 4 லெவல் ஆஃப் ஃபெல்லோஷிப் ரிக் வாரன் அவர்கள் இந்த சாப்டர்ல சொல்லுகிறார்கள். த ஃபெல்லோஷிப் ஆஃப் ஷேரிங், அது மனம் திறந்து பேசுகிற ஒரு ஐக்கியம், அது ஒரு நிலை. ஃபெல்லோஷிப் ஆஃப் ஸ்டடியிங் காட்ஸ் வேர்ட் டுகெதர், இணைந்து தேவனுடைய வசனத்தை படிப்பது, மனம் திறந்து பேசுவது, வசனத்தை இணைந்து கற்றுக்கொள்வது. ஃபெல்லோஷிப் ஆஃப் ஷேரிங், 2வது ஃபெல்லோஷிப் ஆஃப் ஸ்டடியிங். இது 2ம் ஓரளவுக்கு ஒரு ஆழமான ஒரு ஐக்கியம் என்று சொல்ல முடியாது, ஆனால் நல்ல ஐக்கியம்தான். 3வது ஃபெல்லோஷிப் ஆஃப் சர்விங், இணைந்து ஊழியம் செய்வது.
இணைந்து சேவை செய்வது அது மூன்றாவது நிலை என்று சொல்லுகிறார். நாலாவது fellowship of suffering, fellowship of sharing, fellowship of studying, fellowship of serving, fellowship of suffering. பகிர்ந்து கொள்ளுகிற ஐக்கியம், இணைந்து வேதத்தை கற்றுக்கொள்ளுகிற படிக்கின்ற ஒரு ஐக்கியம், இணைந்து சேவை செய்கிற ஒரு ஐக்கியம், இணைந்து பாடுகளை அனுபவிக்கிற ஒரு ஐக்கியம். பிலிப்பியர் 3:10 பவுல் சொல்லுகிறார், ஆண்டவரோடு கூட அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை நானும் அனுபவிக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறது, ஆசைப்படுறது வெரி பவர்ஃபுல் ஒரு ஸ்டேட்மெண்ட். வாசிக்கலாமா? பிலிப்பியர் 3:10, Philippians 3 and verse 10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்திற்குப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு, ஒரு மேலான உயிர்த்தெழுதலை நான் அடையும்படிக்கு அவருடைய பாடுகளின் ஐக்கியம் எனக்கு அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று வாஞ்சையோடு பவுல் சொல்லுகிற காரியம். எபிரேயர் 10 அதிகாரம், ஹீப்ரூஸ் 10:33-34, எபிரேயர் 10:33-34. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்தது மட்டுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். யூ ஆர் willing to suffer with me. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். சஃபரிங்ல பங்கெடுக்கிறது. ரோமர் 16 Romans 16 verse 3 and 4. கிறிஸ்து இயேசுவுக்குள் உடனே வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கிலாளையும் வாழ்த்துங்கள். அவர்களின் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தையும் கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருக்கிறார்கள். பாடுகளின் ஐக்கியம், இதை ரிக் வாரன் அவர்கள் 4 நிலையிலே சொல்லுகிறார்கள். ஆனால் நான் ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு சொல்லட்டும். ஐ யூசுவலி எக்ஸ்பிளைன் ஃபெல்லோஷிப் இன் 3 levels. இது உங்களுக்கு அந்த நோட் புக்கில், அந்த புஸ்தகத்தில், பர்பஸ் ட்ரிவன் லைஃப் புக்கில் உள்ளது கிடையாது, அதை நான் சொல்லிவிட்டேன். பட் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் 3 லெவல் இருக்கிறது. நம்பர் 1, பிப்ளிக்கல் கொய்னோனியா, வேதாகம அந்யோன்யம். இந்த ஒருவருக்கொருவர்னு பைபிளில் ஒரு 50 முறைக்கு மேலே இருக்கிறது என்று நாம் அடிக்கடி சொல்லுகிறோமே. அந்த ஐக்கியத்தில் விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் பந்தத்தில், கேர்சல்ல, சர்ச்சில் விசுவாசிகளுக்குள்ள இருக்கிற அடிப்படை அவசியமான ஐக்கியம், அது பிப்ளிக்கல் கொய்னோனியா, வேதாகம அந்யோன்யம். 2வது கிங்டம் பார்ட்னர்ஷிப், இன்னொரு லெவல், தேவராஜ்ய கூட்டுப்பணி. பவுலும் சீலாவும், பவுலும் பர்னபாவும், நானும் என்னுடைய ஸ்டாஃப் டீமும். இப்போ எங்கள் ஸ்டாஃப் டீமில் பீகாரில் உள்ள மிஷனரிஸோ சென்னையில் உள்ள ஸ்டாஃப் டீமோ நாங்கள் இணைந்து பல காரியங்களை செய்கிறோம். இது விசுவாசிகளுக்குள்ள ஐக்கியத்தை காட்டிலும் மேலான ஒரு ஐக்கியம். திஸ் இஸ் கிங்டம் பார்ட்னர்ஷிப். இது தேவராஜ்ய கூட்டுப்பணி. This is much bigger than biblical koinonia. ஒருவருக்கொருவர் என்ற அந்த உறவு இருக்கிறதே, பரஸ்பர உறவு, அதை காட்டிலும் மேலானது தேவராஜ்ய கூட்டுப்பணி. நம்பர் 3, 3வது covenant relationship, உடன்படிக்கை உறவு. திருமணத்தில் புருஷன் மனைவி ஒரு ஒப்பந்தத்தோடு
இணைகிறார்கள் தெரியுமா, அது கவனன்ட் ரிலேஷன்ஷிப். ஆனால் திருமண உறவுல மட்டும்தான் அது இருக்கணும்னு கிடையாது. பவுல் தீமோத்தேயுவை என் உத்தம குமாரன் என்று சொல்லுகிறார். பயாலஜிக்கல் சன்னு கிடையாது. பவுலும் தீமோத்தேயும் ஆவிக்குரிய உறவுதான். ஆனா ஒரு ஸ்ட்ராங் பாண்டு. என் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவே. தாவீதும் யோனத்தானும், டேவிட் அண்ட் ஜோனத்தான் வேர் கவனன்ட் ஃப்ரெண்ட்ஸ், உடன்படிக்கை நண்பர்கள். பிரியமானவர்களே கவனிங்க, வாழ்க்கை துணையை இழந்தவர்கள், those who have lost your life partner. இப்ப ஜிபிஎஸ் ராபின்சன் அண்ணன், நானு, we have lost our covenant partner. எங்களோடு கூட உடன்படிக்கை உறவிலே இருந்த நபரை நாங்கள் இழந்திருக்கிறோம். அதே போல வாழ்க்கையில உடன்படிக்கை உறவுல இருக்கிறவர்களை இழந்தவர்கள் நீங்கள் இதை வாசித்துக் கொண்டிருக்கலாம் அல்லது கேட்டுக்கொண்டிருக்கலாம். இங்க பாருங்க, ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். ஞானஸ்தானம் நம்ம எடுத்தது ஒரு நல்மன சாட்சியின் உடன்படிக்கை. அந்த ஒரு கவனன்ட் பார்ட்னர் நமக்கு தேவாதி தேவனே நம்மோடு கூட இருக்கிறார். அது ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட். அது போக வாழ்க்கையில நமக்கு மனதை திறந்து நாம் ஷேர் பண்ணக்கூடிய சில நண்பர்களை கவனன்ட் ஃப்ரெண்ட்ஸாக வைத்துக் கொண்டால், இந்த வாழ்க்கை துணையை இழந்த நேரத்துல அங்கே இருக்கிற ஒரு பெரிய வெறுமைய அந்த நண்பர்கள் உணர்வு ரீதியில நமக்கு ஒரு இளைப்பாறுதலை கொண்டு வருவார்கள். You can pour out your deepest emotional pain or joy with them and they will be there to listen. அப்படி எனக்கு சில உடன்படிக்கை நண்பர்கள் இருக்கிறார்கள். Who will be with you in the thick and thin of life's ups and downs. ஆமென். நிறைய பேர் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாரோட நம்ம உடன்படிக்கை உறவு வைத்திருக்க முடியாது. But there are some people who will walk with you. Amen. அதாவது எல்லா நேரத்திலும் உங்களோட கூட இருப்பாங்க. They are friends with you. They are for you always. அவர்கள் உங்களுக்காக, they know your weakness. குடும்பத்தில் the most நெருங்கிய உறவில் இருக்கிற லைஃப் பார்ட்னருக்கு தெரியும் இல்லையா, குடும்பத்தில். அதுபோல எல்லாவற்றையும் தெரிந்தும் கூட they are for you. தாவீதும் யோனத்தானும் பாருங்க, யோனத்தானுக்கு வருகிற ஆபத்து சொந்த அப்பா கிட்ட இருந்து வந்தா கூட அங்க போய் சொல்றான். ட்ரூ ஃப்ரெண்ட். ஆமென். பிப்ளிக்கல் கொய்னோனியாங்கிறது அடிப்படை. இதுவே இல்லாம இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. கேர்சலுக்கு போகிறது, அந்த பேசிக் ஒரு சப்போர்ட் நெட்வொர்க்ல இருக்கிறது. இது தேவன் விரும்புகிற ஒரு காரியம். நீங்கள் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. சண்டே சர்வீஸ்க்கு வர்றது அல்லது சபையில நீங்கள் நாட்டப்படுவது என்பது ஒன்று. பட் அதோடு கூட இப்படிப்பட்டதான ஒரு உண்மையான ஸ்தல சபை என்று ஒன்று தேவை. உங்களோடு கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரயாணிக்கிற சகாக்களும் உங்களுக்கு தேவை. கலாத்தியர் 6:2. கலாத்தியர் 6:2. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். In times of deep crisis, grief and doubt, we need each other. Share each other's troubles and problems, and in this way obey the law of Christ.
ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படி கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். சரீரமாகிய சபையில இருக்கிற சில சகோதர சகோதரிகள் ஆவிக்குரிய குடும்பத்தினர் தேவன் தூரமாயிருந்தால் என்ன செய்வது என்பதை, when God is silent, when God is in distance, அந்த அவருடைய பிரசன்னத்தை உணராத நேரங்கள் என்று இருக்கும்போது என்ன செய்ய வேண்டும் என்று யோபுனுடைய ஸ்டோரியிலிருந்து நம்ம படித்தோமே முதல் நோக்கத்தின் கடைசி நாள்ல. பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில தேவன் தூரமாய் இருக்கிற நேரங்கள் வரும் பொழுது உங்களுக்கு பக்கத்துல இந்த சில நண்பர்கள் இருந்தால் எவ்வளவு ஆறுதலாக இருக்கும். இதைத்தான் யோபு 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல யோபு புலம்புகிறார். யோபு 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், உபத்திரப்படுகிறவனுக்கு, யாரு இந்த இடத்துல? யோபு தான். உபத்திரவப்படுகிறவனுக்கு அவனுடைய சிநேகிதனால் தயை கிடைக்க வேண்டும். உபத்திரவப்படுகிறவனுக்கு அவனுடைய சிநேகிதனால் தயை கிடைக்க வேண்டும். அவனோ சர்வ வல்லவருக்கு பயப்படாதே போகிறான். In real fellowship, there is authenticity, there is mutuality, there is sympathy. உண்மையான ஐக்கியத்துல அந்த நிஜ ரூபத்தோடு கூட இருக்கிற உண்மையான சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். உண்மையான ஐக்கியத்துல ஒரு பரஸ்பர ஒரு உறவு, கொடுக்கல் வாங்கல் காரியம். எனக்கு ஜெபம் பண்ணனா நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, உங்களுக்கு ஜெபம் பண்ணனா நான் ஜெபம் பண்ணுவேன், உங்களுக்கு ஒரு தேவைனா நான் ரீச் அவுட் பண்ணுவேன். சந்தோஷப்படுகிறவர்களோடு சந்தோஷப்படுங்க, அழுகிறவர்களோடு அழுங்க என்று நாம் வாசிக்கிறோமே. Rejoice with those who rejoice. Cry with those who cry. ரோமர் 12:15, சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களோடே கூட அழுங்கள். மியூச்சுவல் எடிஃபிகேஷன். உருக்கமான இரக்கத்தின் தயவும் ஒருவரை ஒருவர் தாங்கி. ஆமேன். 3வது, மக்கள் ஆறுதலுக்காக அனுதாபத்துடன் ஆறுதல் கொடுக்கிற ஒரு கம்யூனிட்டி. உங்களை புரிந்து கொள்கிறவர்கள், உங்களுடைய துயர நேரங்கள் உங்களோடு கூட இருக்கிறவர்கள். 4வதாக, in real fellowship people experience mercy. உண்மையான ஐக்கியத்தில் மக்கள் இரக்கத்தை அனுபவிக்கின்றார்கள். மன்னிப்பு. தப்பு செய்கிறோம், பட் நம்மளை மன்னித்து கிருபையை வெளிப்படுத்துகிறவர்கள். Fellowship is a place of grace where mistakes aren't rubbed in, but it is rubbed out. நம்முடைய குறைகளை மேன்மைப்படுத்துகிறது, அதையே குறித்து பேசிக்கொண்டிருக்கிறது, மன்னிக்காமல் இருக்கிறது, காழ்ப்புணர்ச்சி கொள்ளுகிறது இல்லை, மன்னித்து மறக்கிற ஒரு குரூப். Fellowship happens when mercy wins over justice. நீதி நியாயத்திற்கு மேலாக இரக்கமும் தயவும் இருக்கிற இடம் இந்த சமுதாயம். நம் அனைவருக்கும் இரக்கம் தேவை, கரெக்டா? ஏனெனில் நம் அனைவரும் நிலைத்தடுமாறி விழுந்து மீண்டும் பாதைக்கு வர உதவி தேவைப்படுபவர்களே. None of us are perfect. 2 கொரிந்தியர் 2:7, 2 கொரிந்தியர் 2:7, ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். Forgive and comfort. கொலோசியர் 3:13, Colossians 3:13,
ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். அதுதானே ஆண்டவர் நமக்கு ஜெபத்தில் சொல்லி கொடுத்தாரு. ஜெபிக்க சொல்லிக் கொடுங்கள் என்று சீஷர்கள் கேட்ட பொழுது, அவர்களுக்கு ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கும் பொழுது, பிறர் குற்றத்தை நாங்கள் மன்னிக்கிறோம், நீர் எங்கள் குற்றத்தை மன்னிக்கிறது போல, இல்லையா? நம்ம லாங் பீரியட் ஒரு சிலரோட பிரயாணிக்கும் பொழுது ஹர்ட்ஸ் வரும். பிகாஸ் பெர்ஃபெக்ட் கிடையாது, ரெண்டு பேருமே ரப்பிங் இருக்கும். பட் அந்த நேரத்தில் மன்னிக்கணும். பிட்டர்னஸும் ரிசன்ட்மெண்ட்டும் இட் வில் ரூயின் ஃபெலோஷிப். கசப்பும் காழ்ப்புணர்ச்சியும் ஐக்கியத்தை உடைத்து போடும். மன்னிப்பும் இரக்கமும் ஏற்றுக்கொள்ளுதலும் கிருபையை வெளிப்படுத்துவதும் ஐக்கியத்தை வலுப்படுத்தும். நம்ம குழம்பிடக்கூடாது. மன்னிக்கிறதும் நம்புறதும் ரெண்டு வேற வேற காரியம். இப்படியே நம்ம அவனை மன்னிச்சோம்னா அவன் திருப்பி அதை செய்வான். அது இங்கே பாருங்க, நீங்க திருப்பி அவன் செய்வானா நீங்க அவனை நம்ப வேண்டாம். ட்ரஸ்ட் இஸ் ஃபியூச்சர், ஃபர்கிவ்னஸ் இஸ் பாஸ்ட். அதை மன்னிச்சிருங்க. கடந்த காலத்தை காரியத்தை மன்னிச்சிருங்க. நீங்க அவனை நம்புறதுக்கு டைம் ஆகும். அடுத்த முறை அவனை நம்ப மாட்டீங்க. இவன் இப்படி செய்யறவன், மன்னிச்சிருங்க. ஆனால் அவனை ட்ரஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அந்த ட்ரஸ்ட்டை ரெஸ்டோர் பண்ணுற இடமும் இப்படிப்பட்ட ஆட்களுக்கு இந்த செல் குரூப் மாதிரி இடம் தான். அவங்கள ஸ்லோவாக நர்ச்சர் பண்ணி அவங்க மறுபடியும் அந்த ட்ரஸ்ட்டை கெயின் பண்ண பெஸ்ட் பிளேஸ் டு ரெஸ்டோர் ட்ரஸ்ட் இஸ் வித் இன் த சப்போர்ட்டிவ் கான்டெக்ட் ஆஃப் அ ஸ்மால் குரூப். Many people are reluctant to show mercy because they don't understand the difference between the two. Forgiveness is letting go of the past. Trust has to do with future behavior. It takes time. They must prove their change for you to trust them, and it is understandable. அவங்கள நம்பணும்னு நான் சொல்லலை, பட் காழ்ப்புணர்ச்சி வைத்திருக்கிறது நல்லதல்ல. முடிவாக நிறைய நன்மைகள் உண்டு. நீங்கள் ஒரு சிறு குழுவோடு கூட உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது நீங்கள் நிஜ ரூபத்துடன் இருக்கிற ஒரு கூட்டத்தை அனுபவிப்பீர்கள். பரஸ்பர ஊழியம் செய்கிற, ஒருவருக்கு ஊழியம் செய்கிற ஒரு கூட்டத்தை சந்திக்கக்கூடும். இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிற இடம், அனுதாபத்தை வெளிப்படுத்தி அன்புடன் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இடம், இதெல்லாம் நமக்கு தேவை. அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கிய இடமாக நம்ம போகிற கேர்சல் இருக்குமா என்ற கேள்வி ஐடியலாக ஒருவேளை இருக்காது. அதனால தான் நெக்ஸ்ட் சாப்டரில் ஹெல்த்தி கம்யூனிட்டியை கல்டிவேட் பண்ணுறது எப்படி, அதில் உங்களுக்கும் ஒரு பங்கு உண்டு. ஹவு டு கல்டிவேட் அ ஹெல்த்தி கம்யூனிட்டி, ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை கட்டி எழுப்புவது எப்படி. பிரியமானவர்கள், இந்த சாப்டர் முடிக்கிறோம். இதில் பராமரிப்பு குழுவை குறித்து, கேர்சல்ல குறித்து, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு சபைக்கு அதில் நாட்டப்படுவதை குறித்து போன பாடத்தில் படித்தோம். இதில் யூ மஸ்ட் பிலாங் டு அ ஸ்மாலர் குரூப் வேர் யூ கேன் ஷேர் அண்ட் க்ரோ. ஆமேன். ஸோ கமிட் பண்ணுங்க, கனெக்ட் ஆகுங்க. அண்ட் கர்த்தர் உங்களுக்கு இந்த இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தின் மீது ஒரு வாஞ்சையை, ஒரு தாகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தோடு உங்களை கனெக்ட் பண்ணுவாராக. தனிமையிலே இருக்க அழைக்கப்படவில்லை. ஐ நீட் அதர்ஸ் இன் மை லைஃப். மற்றவர்கள் என் வாழ்க்கைக்கு தேவை. ஜோமனுமா, தகப்பனே, எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட் ஃபார் ஸ்பீக்கிங் டு அஸ். they are continuing to grow, they are continuing to learn. நாங்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்கிறோம், வளருகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, நாங்கள் இந்த இரண்டாவது நோக்கமாகிய ஐக்கியத்தை சரியாக புரிந்து கொள்ள, அந்த ஐக்கியத்திற்கு நாங்களும் ஒரு காரணராய் இருக்க எங்களோட பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.